ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் ரொம்ப சிம்பிளான டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அதனோட அப்டேட் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவுக்கு போகலாம். நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து கழுவிட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். ஊறட்டும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து மிளகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். மிளகு வறுபட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கரம் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா பாதி போல் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, பாதி அளவுக்கு நட்சத்திர சோம்பு, இதெல்லாமே வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாறட்டும். நிறம் மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்த பொருள் எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூளுக்கு பதிலாக வறுத்த வரமிளகாயும் வறுத்த மல்லி விதையும் சேர்த்துக்கலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஊற வச்சுருந்த சிக்கனை ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப்பு ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படியே கூட நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் நான் குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானது 4 பல் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா பூண்டு இஞ்சி வறுபட்டதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாறினதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி பழம், தக்காளி வதங்கறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி சூப்பராக வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனை ஏற்கனவே தனியாக வதக்கியிருக்கிறதுனால அதுலேயும் தண்ணி விட்டு வந்திருக்கும். அதனால் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் வதங்குற பதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். மீதி எல்லாமே குழம்புல இருக்க மசாலா பிடிச்சி வேகட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பராக நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. திக்னஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் திக்காக வேணும்னா லிட்டு போடாமல் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இதில் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.